அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி மருத்துவர் இல்லாததால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கடந்த 15ஆம் தேதி இரவு 8 மணியளவில் தேவி என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சைக்கு வந்தார். ஆனால் மருத்துவர் இல்லாததால் சிவகங்கையில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல ஆம்புலன்ஸுக்காக காத்திருந்துள்ளனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆம்புலன்ஸ் வராததால் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக தேவியை அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி தேவி உயிரிழந்த நிலையில் மானாமதுரை மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததே அவரது உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறதுக்கு பேசாமல் இழுத்து மூடிட்டே போயிடலாம். இது நாங்கள் நேரடியாக சிவகங்கையை கொண்டு போய் பார்த்துக்கலாம். மானாமதுரை எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் கூட ஏதாவது ஒரு அக்யூஸ்ட்டை ஒரு எமர்ஜென்சி கொண்டு போனால் கூட டாக்டர் இல்லாமல் அவங்க தனியாக ஒரு ஆட்டோ பிடிச்சி கார் பிடிச்சி சிவகங்கை மருத்துவமனை கொண்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. மருத்துவர் இருந்திருந்தால் தனது மனைவியை காப்பாற்றி இருக்கலாம் என தேவியின் கணவர் பிச்சை பாண்டி வேதனை தெரிவித்தார். மானாமதுரை கொண்டு போன நேரத்தில் டாக்டர் அங்கே இல்லை, ரெண்டாவது ஆம்புலன்ஸும் இல்லை. அவங்க நர்சம்மா மாத்திரம் தான் சிவகங்கை கொண்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் சொந்த காசில் நாங்கள் சிவகங்கை ஜெயிச்சு கூப்பிட்டு போனோம். ஒருவேளை டாக்டர் இருந்திருந்தால் கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கோம். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு.